வெல்கம் டு ஈக்விட்டி லிங்க்ஸ். இது என்னோட நியூ சேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் தான். இதில் வந்து ஈக்விட்டியில் ஆப்ஷன்ஸு அண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் லைக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சம்டைம்ஸ் வென் நிஃப்டி இந்த மாதிரி. அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து கமாடிட்டி ரிலேட்டடாக கேட்டிங்கனாலும் நம்ம வீடியோ போடலாம், லைக் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் அந்த மாதிரின்ட்டுன்னு. அண்ட் ஃபாரெக்ஸ் வந்து பேர்ஸ் இருக்கு, கோல்டு இருக்கு. ஸோ அதுவும் நம்மளுக்கு வீடியோ வேணும்னா அப்கமிங் வீடியோஸில் நம்ம பண்ணலாம். பட் ஸ்டார்டிங் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ், ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் நான் ஒரு 2 ட்ரேடு இந்த மந்த் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான். அண்ட் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஸ்ட்ராங்கிள் பேட்டர்ன் இருக்குது, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். ஸோ அதை எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுத்தோம், எப்படி வந்து அதோட அவுட்புட் வந்திருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப். ஸோ நார்மலாக வந்து இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். நார்மலாக இதோட மூமெண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்து. ஸோ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 வீக்ஸு. அதில் வந்து எவ்ரி வீக் ஒரு ப்ரைஸ் மூமெண்டம் இருக்கும். இப்போ 4 வீக்ஸ் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு 950 பாயிண்ட்ஸ்லேருந்து 1100 பாயிண்ட்ஸ் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் மூவ் ஆகும். ஏன்னா இதோட ப்ரைஸ் வேல்யூ வந்து 5450. ஸோ இதுக்கான ப்ரைஸ் மூமெண்டம் வந்து ஆவரேஜாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மந்த்லி மூவ் ஆகும். அது அப்லேயும் மூவ் ஆகலாம், டவுன்லையும் மூவ் ஆகலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இதோட சார்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ 3rd ஜூன், ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 3rd ஜூன் வந்து மார்க்கெட், அதாவது லாஸ்ட் மந்த் முடிஞ்சு திருப்பி நம்ம 3rd ஜூன்லேருந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் செலக்ட் பண்ண கம்பெனி தான் ஹீரோ மோட்டார் கார்ப். 3rd ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆவரேஜாக உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி 968 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ 19% ஆல்மோஸ்ட். ஸோ இதில் நம்ம எப்படி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக வந்து ஷேர்ஸ் வாங்கணும்னா உங்களோட ஒரு ஷேர் வேல்யூ வந்து 5450. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கும். பட் அதை ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்குது. இந்த ஃபியூச்சர் சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் எடுக்க முடியும். அது வந்து ஆப்ஷனில் வந்து சிஇபின்னு சொல்லுவாங்க, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்ட்டுன்னு. உங்களுக்கு கால் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கலாம், மார்க்கெட் அகைன் கீழே வந்தால் புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட்டோட லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ 3rd ஜூன், ஸோ இதோட 3rd ஜூனில் வந்து மார்க்கெட் எவ்வளோ இருந்ததுன்னா 5155 இருந்தது. ஸோ எனக்கு சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் போகும், அதையும் மீறிச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் போகும்னு. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் தான் ஒரு மந்தோட மூமெண்டம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 960 பாயிண்ட்ஸ். ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் ஹீரோ மோட்டார் கார்ப் மூவ் ஆகிருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கிள் பேட்டர்ன் எடுத்திருந்தீங்கன்னா, ஸோ இதோட எப்படி ஸ்ட்ராங்கிள் பேட்டர்ன்ன்றது எப்படின்னா உங்களுக்கு இதுதான் நியூட்ரலா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருக்குன்னுவாங்க, பிரேக் ஈவன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் தான் நான் வந்து எடுத்திருந்தேன் 27th ஜூன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடிஃபைல போய் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா தெரியும், 11th ஜூனு இந்த பேட்டர்னை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம், எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி செல்லிங்கில் வந்து புட்டில் செல் பண்ணியிருந்தோம், அகெயின் வந்து கால்லையும் செல் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 11th ஜூன். ஏன் 11th ஜூன், ஏன் தேர்ட் ஜூன்லேருந்து 11th ஜூன் வந்திருக்கோம், வந்து தான் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் எடுத்திருந்தா ப்ரீமியம் ஜாஸ்தி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. 10th 11th to 15க்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அனதர் 2 வீக்ஸ் டைம் இருக்குது உங்களுக்கு எக்ஸ்பைரி. ஸோ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த்து தான் உங்களுக்கு எக்ஸ்பைரி. ஸோ அதனால தான் அப்படி எடுத்திருந்தோம். ஸோ இதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 lakhs அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட்
அதாவது ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 4%. ஸோ 4%ன்னும் போது உங்களுக்கு நார்மலாக 1 மந்த்தில் 4%ன்றது நார்மலாக உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகட்டும், ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு தான் 12 to 14% கொடுக்குறாங்க. பட் வேறஸ் நீங்கள் அனலிசிஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் நாலேஜ் கெயின் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களால் வந்து இந்த 4% எடுக்க முடியும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து 26 ஜூன். ஸோ 27th ஜூன் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு தான் இதோட எக்ஸ்பைரி. ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா உங்களோட 1.5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டோட்டல் ப்ராஃபிட் வந்திருக்க வேண்டியது 5,985. பட் ஆஸ் ஆஃப் நோ 5,528 வந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் நாளைக்கு மார்க்கெட் முடியறதுக்குள்ள இந்த 400 வந்துடும். இல்லை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் டைம்லேயே நீங்கள் 3:30 பிஃபோர் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டோட முடிச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா சிப்லான்றது அது ஒரு கம்பெனி. இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வீக்லி பார்த்தீங்கன்னா 175லேருந்து ஒரு 225 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகும் இது ஆவரேஜா. ஸோ அகெயின் நான் 3rd ஜூன்லேருந்து காமிக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ 150 to 200 வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து இங்கேருந்து இந்த லெவல் இது ஆல்மோஸ்ட் என்னோட ஃபிபோட இதைப்படி பார்த்தீங்கன்னா 3rd டார்கெட்டு அகெயின் 4th டார்கெட்டு. மார்க்கெட் வந்து மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு ஆவரேஜாக பார்க்கும்போது உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ இதோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி போயிருக்குன்னு பார்க்க போனால் ஸோ அகெயின் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th ஜூனு அகெயின் கால் ஆப்ஷனு 11th ஜூனு. ஸோ அகெயின் இதில் பார்த்தீங்கன்னா 1.4 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ எல்லாமே ஒரு லாட்டு தான் ஆக்சுவலாக. பட் செல்லிங்ன்னும் போது உங்களுக்கு ப்ரீமியம் வந்து சேஃபர் சைடு. ஸோ ஹெட்ஜிங் சொல்லுவாங்க. ஸோ அதனால இதுலேயே பையிங்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாக இருக்கும். நம்ம ஏன் செல் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு பிரேக் ஈவனில் மார்க்கெட் நியூட்ரலாக இருக்கும்போது செல் ஆப்ஷன் போகும்போது சேஃபர் சைடு. பட் ஸ்டில் உங்களுக்கு 1.4 lakhsக்கு பார்த்தீங்கன்னா 3.6% பர் மந்த்துக்கு ப்ராஃபிட் இருக்கு. ஸோ 5,233 ஆஸ் ஆஃப் நோ 4,940 ப்ராஃபிட்ல இருக்கு. அண்ட் அகெயின் இது வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ இதுதான் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது ரெண்டுமே ஸ்ட்ராங்கிள் பேட்டர்ன் மூலியமா தான் வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறது. இதுதான் அதோட பேட்டர்ன். இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்கு. நியூட்ரல்ல இவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்கு. மார்க்கெட் டவுன்ல போகும்போது இவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்கு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில. மார்க்கெட் அப்ல போகும்போது இவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலா. இது ஒரு வீடியோலயோ இல்லை ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாது. பை ப்ராக்டிஸ்னாலேயோ தான் அது வரும். பட் இதுக்கெல்லாம் வந்து மெயின் ரீசன் என்னன்னா உங்களோட ஃபியூச்சர் சார்ட் தான். இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க ட்ரேட் எடுக்க முடியும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா நம்ம பண்றோம் அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களால ட்ரேடே பார்க்க முடியாது. இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச மாதிரி 11th தான் நான் வந்து ட்ரேட் எடுத்திருக்கேன். இன்ன வரைக்குமே அந்த ட்ரேட் ரன்னிங்ல தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வச்சுக்கோங்க. ட்ரேடே பார்க்க முடியாது, என்னால் பண்ண முடியாது, என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இது. பட் அங்கே பிரேக் ஈவன் பேஸ் பண்ணி தான் உங்களோட ப்ராஃபிட் வந்து இதாகும். அதுதான் நீங்க வந்து கொஞ்சம் நாலேஜோட நீங்க பண்ணும்போது ஒன்ஸ் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆனாலும் நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. சும்மா ஈவன் ஆஃபீஸ்ல இருக்கும்போது உங்களோட லஞ்ச் பிரேக்ல கூட சும்மா என்ன நடக்குது மார்க்கெட் நம்மளோட பிரேக் ஈவனுக்குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த பிரேக் ஈவன். ஸோ இந்த லெவல்ல இருந்து இந்த லெவல். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஸ்பாட் ப்ரைஸ் அப்போ ஸ்பாட் ப்ரைஸ் வந்து சப்போஸ் வந்து 1,500 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கலாம். ஸோ பிஃபோர் 150 பாயிண்ட்ஸ் ஆஃப்டர் 150 பாயிண்ட்ஸ். பட் ஸ்டில் இது வந்து வேகா வந்து நம்ம ஸ்பாட் ப்ரைஸ்ல இருந்து 150 பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எடுக்க முடியாது. அகைன் சொன்ன மாதிரி மார்க்கெட்டோட சார்ட்டை பொறுத்து தான் ஃபியூச்சர் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க டெக்னிக்கலா இதை பண்ணிட்டு தான் நீங்க வந்து இதுக்கும் ஃபண்டமெண்டலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஃபண்டமெண்டலை வச்சு நீங்க ட்ரேடே எடுக்க முடியாது. ஒன்லி ஃபியூச்சர் சார்ட்டை அனலைஸ் பண்ணி தான் டெக்னிக்கலா மட்டும்தான் நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு மெயினா இப்போ இது கரண்ட்ல நான் ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால நான் இதை போட்டிருக்கேன். அதை தவிர உங்களுக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் என்னவும் சொல்ல முடியும்.
அதுக்கான வீடியோ நான் அப்புறமா போடுறேன். அண்ட் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய சப்ஜெக்ட் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாமே ஒரு வீடியோலாம் போட முடியாது, இல்லை 1 மந்த்லயோ வந்து டீச் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஒரு செக்மெண்ட்டாக தான் நம்ம போக முடியும். அண்ட் சில ஸ்டாக்ஸ் அகெயின் நம்ம டெய்லியோ இல்லை 2 days ஒன்ஸோ ரெகுலராக நடந்துட்டு இருக்க இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல இருக்கு. ஸோ இதுதான் ஆல் டைம் ஹை. பட் என்னோட லெவல் வந்து இப்போ வந்து இது வந்து நான் வந்து ஃபிப்ல பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் டார்கெட்டு. ஸோ ஃபோர்த் டார்கெட்ல எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகல, வெளியில உள்ளதான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபிஃப்த் டார்கெட்டுக்கும் போகலாம், இல்ல கேப் டவுன் ஆகி திருப்பி என்னோட தேர்ட் டார்கெட்டுக்கும் வரலாம். ஸோ கேப் அப் கேப் டவுனை பொறுத்து தான் இருக்கு. அண்ட் ஆஃப்டர் ஒரு 9:15 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு 15 minutes மார்க்கெட் செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். ஸோ இதான் என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அகெயின் வந்து ஃபோர்த் டார்கெட் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் அகெயின் நிஃப்டி டவுன் ஆயிடுச்சுனாலே திருப்பி பேங்க் நிஃப்டி சப்போஸ் நாளைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஸோ அகெயின் தேர்ட் டார்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நிஃப்டி வந்து திருப்பியும் கண்டினியூ ஆகுது ஃபிஃப்த் டார்கெட்டுக்குன்னா அகெயின் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டார்கெட்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா நிஃப்டி ஒன்ஸ் அகெயின் காமிக்கிறோம் பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து 23,868. ஸோ மார்க்கெட் சப்போஸ் மேலே கேப் அப்ல ஓப்பன் ஆகி ரேலி கொடுத்ததுன்னா 24,400 நெக்ஸ்ட் டார்கெட். பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபோர்த் டு ஃபிஃப்த் டார்கெட் பொறுத்த வரைக்கும் இன்பிட்வீன் எனி டைம் வந்து மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகி மார்க்கெட் டவுன் ஆகலாம். ஸோ எனி டைம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல் டைம்ல ஹைல இருக்கும்போது இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி மார்க்கெட்டை லைட்டாக ஏற்றுற மாதிரி ஏற்றி அங்கேருந்து இறக்கிடுவாங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஷார்ட் ப்ராஃபிட்ல புக் பண்ணுங்க, மினிமம் ப்ராஃபிட்ல எப்பவுமே புக் பண்ணுங்க. ஸோ பெரிய ரேலி 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஷார்ட் ப்ராஃபிட்ல புக் பண்றது அட்வைசபிள் ஆக்சுவலா. இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் கூட இருக்கு பவர் பாயிண்ட்ல. இதெல்லாம் வந்து பாலிகேப், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஈக்விட்டி ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதோட லெவல்ஸ்லாம் இருக்கு. பாலிகேப் இருக்கு. பாலிகேப் வந்து ஸ்டில் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அடுத்த லெவல் இது. ஸோ அப்படியே லைனா காமிச்சிட்டு போறேன். இந்த வீடியோ நீங்க பாஸ் பண்ணி கூட இந்த லெவல்ஸ்ல வச்சு நீங்க ட்ரேட் எடுக்கலாம். வருண் பெவரேஜ் வந்து இந்த லெவல்ல இருக்கு இப்போ. அகெயின் தேர்ட்ல இருந்து ஃபோர்த்ல இருந்து ஃபிஃப்த் போவேன். நெக்ஸ்ட் டார்கெட் ஃபோர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து சப்போர்ட்டா நீங்க எடுத்துக்கலாம், இதை ரெசிஸ்டண்டா எடுத்துக்கலாம். அகெயின் இமாமி இருக்கு. இதெல்லாம் வந்து நான் எது காமிக்கிறேன்னா அப்கமிங் ட்ரெண்டா இருக்கிற ஸ்டாக்ஸுங்க. மேபி உங்களுக்கு வந்து 2 வீக்ஸ்லயோ இல்ல 3 வீக்ஸ்லயோ ஏதாவது நடக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி டைம் ஃப்ரேமு. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் இது. ஸோ அகெயின் தேர்ட்ல இருந்து இதோட ஃபோர்த் டார்கெட் இது போகும். ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு வீக்லியில பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த டார்கெட்டு 3,140. கேன்ஃபின் ஃபின் ஹோம்ஸ். ஸோ இதுவும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அடுத்த டார்கெட் வந்து 1000. நெக்ஸ்ட் வந்து டாடா பவர். அகெயின் மார்க்கெட் வந்து தேர்ட் டார்கெட் உள்ளதான் வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அகெயின் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சேஃபர் சைடுக்கு நீங்க இந்த லைன் பிரேக் அவுட் ஆகும் போது எடுங்க. உதாரணத்துக்கு 460 அந்த ரேஞ்சில் எடுத்தீங்கன்னா 498 நீங்க டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி ஆல்மோஸ்ட் வந்து டார்கெட் ரீச்டு. ஃபோர்த்ல இருந்து இது ஃபிஃப்த் ஆக்சுவலா. அகெயின் நீங்க பாத்தீங்கன்னா லைனா வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து தயவுசெய்து ட்ரேட் எடுக்காதீங்க. மார்க்கெட் கண்டிப்பா கீழே வரும். ஸோ 1600 அந்த ரேஞ்சுக்கு வரும்போது நீங்க இந்த லெவல் வரும்போது நீங்க திருப்பியும் பை பண்ணலாம். ஸோ ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாக்கு. ஸோ ஸ்டாக் ஆப்ஷன் சொல்லிட்டேன், ஸ்டாக் சொல்லிட்டேன். அகெயின் இண்டெக்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் ஓரளவு கவர் பண்ணிருங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதனால ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மோர் வீடியோஸ் இது வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ உங்களோட ஃபினான்ஸ் அனாலிசிஸ் இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கலாம். இது பியூரா எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். அண்ட் ஸோ நீங்களும் அனலைசஸ் பண்ணி நீங்க உங்களோட ட்ரேட் எடுங்க. ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ.